நான் உனக்காக பார்த்த மாப்பிள்ளை அது வேறு யாரும் இல்லை, அத்ரி முனிவரின் சிஷ்யனாக வந்திருக்கும் நிர்ணயன் தான். இன்னும் 3 நாட்களில் நல்லதொரு சுப முகூர்த்தத்தில் உனக்கும் நிர்ணயனுக்கும் திருமணம் செய்வதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் சொன்ன விசேஷம் இதுதானா? இது எனக்கு விசேஷம் இல்லை, விஷம். நீங்கள் இப்படி சொல்வது நியாயமா? இது தகுமா? எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு, இப்படி அவசரமாக தீர்மானிக்கலாமா? நியதி, என் செல்ல மகள் முதல் முறையாக என் நேருக்கு நேர் நின்று கேள்வி கேட்கிறாள். நான் பதில் சொல்லத்தான் வேண்டும். மகளே, எனக்கு உன்மேல் பாசமும் அன்பும் மட்டுமல்ல, ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்காக தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பும் என்னிடம் இருக்கிறது. ஏனென்றால் உன் தந்தை என்ற முறையில் எனக்கு கடமையுடன் சேர்ந்து உரிமையும் இருக்கிறது. அப்பா, உங்கள் வார்த்தையை நான் மறுக்கவில்லை. நான் பிறந்ததிலிருந்து எனக்கென நான் ஆசைப்படுவதற்கு முன்னதாகவே எனக்கு பிடித்ததை மட்டுமே செய்திருக்கிறீர்கள். மற்ற விஷயம் போல் இல்லாமல் என் மன வாழ்க்கையை தீர்மானிக்கும் முடிவை எனக்கே தரக்கூடாதா? அதிக பிரசங்கித்தனமாக பேசாதே. பெற்ற மகளுக்கு எது நல்லது என்று தாய் தந்தைக்கு தெரியாதா? மன்னிக்க வேண்டும் அம்மா, நான் தப்பென்று சொல்லவில்லை. மாப்பிள்ளையை பெற்றோர் தேடினாலும் அந்த வரனைத்தான் பெண் மணக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லைதானே? இது பெரும் தவறான வார்த்தை. தந்தை எடுத்த முடிவை தவறென்றா சொல்கிறாய்? நீ இவரின் அன்பை சந்தேகப்படுகிறாய். அண்ணா, மன்னியுங்கள், நீங்கள் பெரும் ஞானிதான். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டீர்கள். ஒரு பெண்ணை பெற்று வளர்க்கலாம். அவள் பெரியவள் ஆன பின் அவள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உரிமையை அவளிடமே தந்து விட வேண்டும். அப்பா, நான் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? என் திருமணத்தை முடிவு செய்வதற்கு முன் என்னிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா? என்னை மன்னித்து விடுங்கள். நான்
நிர்ணயாவை மணக்க மாட்டேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என் பொறுமையை சோதிக்காதே மகளே. நான் சொல்வதை கேள். நிர்ணயா நல்ல மாப்பிள்ளை, ஞானி, பெரிய பண்டிதன். ஜோதிட சாஸ்திரத்தில் அவனை மிஞ்சும் அளவுக்கு எவரும் இல்லை என்பதை இந்த உலகத்திற்கே உணர வைப்பேன். அவனை நீ மணந்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் நிர்ணயா ஞானியாக, பெரிய பண்டிதனாக இருக்கலாம். ஆனால் நான் அவரை விட மகா ஞானியை, மகா பண்டிதனை மணப்பதாக இருக்கிறேன். அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். அவர் புருஷனுக்கெல்லாம் அரசன், புருஷோத்தமன். அவர் அவர் விஷ்ணு. விஷ்ணு, அந்த அயோக்கியனை பற்றி பெருமை பேசாதே. நிறுத்து. அண்ணா, அவரை பார்க்காமல் பழகாமல் அவரை பற்றி பேசாதே. நீங்கள் அவரை எதிரியாக நினைக்கலாம். நான் பழகியவரை அவர் மிக நல்லவர், மகாவீரன். அந்த கருணாமூர்த்தியிடம் பழகியவர்கள் அவரை தப்பாகவே சொல்ல மாட்டார்கள். அந்த காரணத்திற்காகவே நான் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். அண்ணா, எனக்காக அவரை ஒரு தடவை பார்த்து பேசுங்கள். உங்கள் எல்லோருக்கும் அவரை பிடிக்கும். பிடிக்கும். அப்பா, அப்பா, எனக்காக எதையும் செய்யும் என் தந்தை நீங்கள். என் மகிழ்ச்சிக்காக இதையும் செய்ய வேண்டும் அப்பா, செய்ய வேண்டும். அப்பா, என் வாழ்க்கையில் நான் கடைசியாக உங்கள் மகளாக கேட்கும் வரம் இது ஒன்றுதான். நிறைவேற்றுவீர்கள் அல்லவா?
அந்த விஷ்ணுவை இன்று மாலைக்குள் நமது ஆசிரமத்திற்கு வரச் சொல். கண்டிப்பாக வர சொல்கிறேன். கண்டிப்பாக வர சொல்கிறேன் அப்பா. அவரை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். என் மேல் உள்ள உங்கள் பாசத்தை ஒரு கணம் பொய்யோ என்று யோசிக்க வைத்து விட்டீர்களே. மீண்டும் உங்கள் அன்பை நிரூபித்ததற்கு நன்றி, நன்றி. மகளே, ஒரு நிபந்தனை. அவன் உனக்கு உகந்தவனா என்று நான் சோதிப்பேன். அதில் அவன் வெற்றி பெற்றால் மட்டுமே அவனை உனக்கு திருமணம் செய்து கொடுப்பேன். இது உன் ஞாபகத்தில் இருக்கட்டும். ஏனென்றால் உன்னை விட அந்த விஷ்ணுவை எனக்கு நன்றாக தெரியும். என்னை கேட்டால் நீ சொல்லி அவன் வராமல் கூட போகலாம். இல்லை, நிச்சயம் என் விஷ்ணு நீங்கள் நினைப்பது போல் இல்லை. அவர் எனக்காக வருவார். நீங்கள் வைக்கும் எல்லா சோதனைகளிலும் வெற்றி பெறுவார். பார்க்கலாம். நீ சொல்வது நடந்தால் உனக்கு பாக்கியம். ஒருவேளை என் சோதனையில் அவன் தோற்று போனால் நீ நான் பார்த்த மாப்பிள்ளையை மணந்து கொள்ள வேண்டும். இதில் மாற்றம் ஏதும் இல்லை. சரி, தந்தையே, நம் எதிரியை சோதித்து பார்த்து நியதியை கட்டித் தருவதாக வாக்கு தந்திருக்கிறீர்கள். ஆபத்து. அவன் வேறு விஷ்ணு என்று நினைத்து விட்டீர்களா? வருபவன் எந்த சோதனையில் வெற்றி பெற்றாலும் நான் என் சகோதரியை அவனுக்கு திருமணம் செய்து தரவே மாட்டேன். அந்த விஷ்ணு மகா தந்திரன். அவன் மந்திரம் தந்திரம் செய்தாவது நம் மகளை நம்மிடமிருந்து அபகரித்து விடுவான். யாரும் கவலைப்பட வேண்டாம். நியதி விஷயத்தில் யாரும் மந்திரம் தந்திரம் செய்ய முடியாது. நியதியிடம் வாக்கு தந்ததையும் செய்வேன். அதேபோல் நான் நினைத்தபடி என் மகளை நிர்ணயாவுக்கு திருமணமும் செய்வேன். இந்த பிருகு யாரிடமும் எப்போதும் தோற்பவன் இல்லை, 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 இல்லை. என் பிரபு மகாவிஷ்ணுவின் லீலையே லீலைதான். தனக்கு வேண்டியதை தானே உருவாக்கிக் கொள்ளும் என் பிரபு ஒரு சாமானிய மனிதனைப் போல் கஷ்டப்படுவதை பார்த்தால் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் இந்த செயலை பார்த்தால் நல்லவர்கள் நல்லதை கற்றுக்கொள்வார்கள், கெட்டவர்கள் இதில் பாடம் கற்றுக்கொள்வார்கள். அப்படித்தானே மகாதேவா? அதில் மாற்று கருத்தை இல்லை நாரதரே. யுகம் யுகமாக எந்த திருமூர்த்தியும் எடுக்காத அவதாரத்தை மகாவிஷ்ணு எடுத்துள்ளார்.
இந்த லீலை நிச்சயமாக தாமரையே, நீ என் தேவிக்கு பிடித்தமான பூ. உன்னை அவளிடம் கொடுத்தால் அவள் மிகவும் சந்தோஷப்படுவாள். ஒரு காதலனின் அன்பையும் அதன் ஆழத்தையும் அவன் காதலிக்கு தரும் பூதான் அவளுக்கு தெரிவிக்கிறது. ஒரு காதலனும் ஒற்றை பூவாக அவள் தலையில் சூட்டுகிறான். இன்னொருவனோ பூவை மாலையாக தொடுத்து அணிவிக்கிறான். அதை ஏற்கும் காதலி அந்த பூவை அவன் காலில் போட்டு அர்ச்சிக்கிறாள். ஒருவேளை பெண்ணைப் போல் காதலனும் பூவால் அவள் காலை அர்ச்சித்தால் அவளின் மகிழ்ச்சி அலைமோதுமே. அந்த மகிழ்ச்சியை நான் ஏன் என் தேவிக்கு தந்து அதை பார்த்து நானும் அனுபவிக்க கூடாது? தேவி, என்ன இந்த இடத்தை புதிதாக பார்ப்பதைப் போல் பார்க்கிறாய்? இன்று இந்த குடில் மிக அழகாக இருக்கிறது. நான் பார்க்கும் அலங்காரம் உண்மையா அல்லது என் மனதின் பிரதிபலிப்பா? சொர்க்கலோகம் போல் புதிதாக இருக்கிறது. எங்கெல்லாம் என் காதலும் பாசமும் இருக்கிறதோ அந்த இடமெல்லாம் சொர்க்கமாகவே காட்சியளிக்கும். உண்மையைத்தான் சொல்கிறீர்கள். நானும் அதை அனுபவிக்கிறேன். உங்களை பார்க்கும்போது என் கண்கள் மட்டுமல்ல, என் இதயமும் சொர்க்கத்தில் மிதக்கிறது. அதற்கு காரணம் நான் இல்லை, உன் இதயத்தில் பொங்கும் என் மேலான காதல். இந்த காதலோடு உனக்கு பிடித்த இந்த தாமரை பூவை உன் பாதத்தில் வைத்து சமர்ப்பிக்கிறேன்.